வணக்கம். நான் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன். சும்மா ஒரு செய்தி பார்ப்போமா? ஓட்டு போடுவது நமது ஜனநாயக கடமையாகும். இதனை கட்டாய சட்டமாக்க வேண்டும். மக்களில் 4 பிரிவினர் இருக்கின்றனர். ஏழைகள், நடுத்தர வர்க்கத்தினர், செல்வந்தர்கள், பெரும் செல்வந்தர்கள். முதல் 2 வகை மக்களுக்கு அவர்கள் ஓட்டு போட வரவில்லை என்றால் அடுத்து வரும் 5 ஆண்டுகள் அவர்களின் ரேஷன் கார்டு மற்றும் ஆதார் கார்டை முடக்க வேண்டும். அடுத்த 2 ரகத்தை சேர்ந்தவர்கள் ஓட்டளிக்க வரவில்லை எனில் 5 ஆண்டுகளுக்கு பாஸ்போர்ட்டை முடக்க வேண்டும். ஒருவேளை தவிர்க்க முடியாத காரணங்களால் அவர்கள் ஓட்டு போட முடியவில்லை எனில் அதற்கான காரணத்தை தகுந்த ஆதாரங்களுடன் சமர்ப்பிக்க வேண்டும். இவை எல்லாம் சரி. ஓட்டுப்பதிவில் நமது பெயரே இல்லை என்றால் அதற்கான அதிகாரிகளை காரணங்கள் கண்டறிந்து பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும். வயதான முதியவர்களுக்கும் ஊனமுற்றோருக்கும் ஆன்லைனில் ஓட்டை பதிவு செய்யும் முறையை கொண்டு வர வேண்டும். இவையெல்லாம் சட்டமாக மாறும்போது 100% ஓட்டுக்கள் பதிவாக வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இதற்கான சட்ட விதிகளில் உள்ள நடைமுறைகளில் சாதக பாதகங்களை ஆராய்ந்து திருத்தங்கள் செய்து தகுந்த சட்டங்களை இயற்ற நாமெல்லாம் அரசோடு இணைந்து செயல்படுவதும் ஒத்துழைப்பதும் நம் எல்லோருடைய ஜனநாயக கடமையாகும். ஒரு நாடு நலமுடன் இருக்க வேண்டுமெனில் அரசன் தகுதியுள்ளவனாய் இருக்க வேண்டும். அவனது பிரஜைகள் அந்த நல்ல அரசனுக்கு உறுதுணையாக நிற்க வேண்டும். அரசனும் மக்களும் ஒருவரோடு ஒருவர் ஒத்துழைத்து நேர்மையுடனும் கடமை உணர்வுடனும் இருந்தால் மட்டுமே ஒரு நாடு நலம் பெற முடியும். இவை அனைத்தும் எனது தாழ்மையான சொந்த கருத்து என்பதை நான் இங்கே பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன்.